வெல்கம் டு மை சேனல். நான் நிவேத் ராஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஜனவரி 2. இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் வந்து இங்கே வந்து பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு விசேஷனால நம்மளாம் வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து புடவை, நகை, அந்த மாதிரி ஜுவல்ஸுங்க, துணிங்க, அந்த மாதிரி இப்போ நிறைய பொருளெல்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இங்கே பெரும்பாலும் வந்து முக்கியமாக நான் வந்து வீட்டுக்கு தேவையான சில பொருளுங்கள்லாம் வாங்குவேன். இந்த ஜனவரி 1 முன்னாடியும் அதே மாதிரி கிறிஸ்மஸ் டைம்லேயும் நான் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்குறதுல இது வந்து கெட்டில், தண்ணி சூடு பண்ணுற கெட்டில் வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து காஃபி கொட்டை அரைக்கிற மெஷின் பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக சின்னதாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இன்னும் நான் காலையில் என் பையன் வந்து போட்டு குடித்தார். இது வந்து காஃபி கொட்டை போட்டு அரைச்சி அவர் காஃபி பவுட்ரு பண்ணி, காஃபி கொட்டையை வந்து இதில் போட்டு பவுட்ரு பண்ணுறது. நான் ஒரு தடவை இதுக்கு ஒரு வீடியோ செய்கிறேன். அந்த மாதிரி காஃபி பவுட்ரு பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. சின்னதாக நம்மளுக்கு தேவையான அளவு காஃபி கொட்டை இதில் நம்ம சேர்த்து இதில் அப்படி இது மூடிட்டோம்னா இது மேலே வந்து இதை சுற்றுறதுக்கு, அந்த காலத்துலலாம் வந்து பெரிய காஃபி இந்த மாதிரி சுற்றுற மாதிரி பெருசாக இருக்கும். ஒரு ரெக்டாங்கிளில் வந்து மேலே ஒரு இது மாதிரி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது சின்னதாக. இது வந்து பவுடர் இதை போட்டோம்னா கீழே அடியில் வந்து பவுடர் வந்துடுது. அந்த மாதிரி இது ஒரு சின்ன காஃபி பவுடர் அரைக்கிற, காஃபி கொட்டை போட்டு காஃபி பவுட்ரு அரைக்கிற இந்த மிஷின் இதுதான் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த காஃபி கொட்டை போட்டு பவுட்ரு பண்ணி காஃபி குடிக்கிறது ரொம்ப அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். அதனால இது வாங்கியிருக்கிறோம். அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிசம்பர் 31 வந்து ரெக்லெட் செஞ்சோம். அந்த மிஷினும் வாங்கணும். எப்போவுமே இந்த டேபிள் வந்து இது ஒரு டேபிள் தான் எங்கள் வீட்டில். இங்கே தான் சாப்பிட்டுப்போம். இங்கே இந்த டேபிள் அப்பப்போ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இங்கேயே சாமிலாம் வச்சுருக்குறோம். இங்கே வந்து பூ வச்சுருக்குறேன், இங்கே சாமி இருக்குது, இங்கே காஃபி பவுட்ரு, இப்போதைக்கு டீ பவுட்ரு தான் இருக்குது, சர்க்கரை, சாமி, இங்கே வந்து இந்த டிஷ்யூ பேப்பர், உப்பு, தண்ணி, இந்த கரண்டி, கிச்சனுக்கு வேண்டிய கரண்டி, இதெல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து திடீர்னு ஃபங்க்ஷன் டைமுக்கு ஏற்ற மாதிரி கேக்கு, அன்றைக்கு கூட கிறிஸ்மஸ் டைமில் நான் வந்து உங்களுக்கு கேக்லாம் வச்சு நான் விஷ் பண்ணேன். அந்தமாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் மாறிடும். இந்த டேபிள் ஒரு டேபிள் தான் எங்கள் வீட்டில் பெரிய டேபிள்னு. இந்த டேபிள் கவர் மட்டும் நான் வருஷம் மாற்றிடுவேன். இந்த வருஷம் மாற்றின டேபிள் கவர் இது தான். ஏன்னா வந்து எப்பவுமே நல்லா சுத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த வருஷம் அந்த கிறிஸ்மஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு புது டேபிள் கவர் மாற்றும் போது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.